அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி.ஜே. சங்கர். சமூகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பலர் புரிந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் பலரும் அறிந்தது, ஆனா அது உணராதது என்று சொல்லலாம். பொதுவா நம்ம சமூகத்தில் உரையாடல் ஒன்று இருக்கும். ஊரா வீட்டை பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே உணவும், நன்மையும் தீமையும் பிறர் தர பாரா. அந்த மாதிரி ஒரு சில பழமொழிகள் இருக்கு இல்லையா, தர்மம் தலை காக்கும் இப்படின்னு சில விஷயங்கள் சொல்லிட்டே வருவாங்க. இது வெறும் வார்த்தையாக பார்க்கப்படுது. இது வார்த்தையா? இது வார்த்தை அல்ல, இது ஒரு வாழ்வியல். ஒரு சமூகத்தின் உள்ளே உயிரோட்டமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஜீவனுள்ள ஒரு விஷயம் என்பதை பலரும் புரிந்து கொள்வதில்லை. இதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கு, இந்தியாவில் இருக்கு, எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு. எல்லோருடைய வாழ்க்கையிலும் அது நடந்திருக்கும். முன்ன பின்ன தெரியாத ஒருவர் நமக்கு உதவி செய்திருப்பார். ஏன் உதவி செய்தாருன்னு நமக்கு தெரியாது. அப்படி எண்ணற்ற விஷயங்கள் நம்ம வந்துடும். ஆனா அது அவ்வளவு ஈஸியாக நம்ம கடந்து போயிட்டே இருப்போம். அது ஏன் எப்படி நடந்தது என்பதை நம்ம ஆய்வு செய்வதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். போலந்து நாட்டில் ஒரு பியானிஸ்ட் ஒருத்தர், ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் பியானிஸ்ட். அவர் ஒரு முறை அமெரிக்காவுக்கு போயிருந்தார். அப்போ அந்த இடத்துல அமெரிக்காவில் 2 இளைஞர்கள், அவங்களுக்கு உறவுற்றார் கிடையாது, உறவினர் கிடையாது, என்ன ரெண்டு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, கல்லூரியில் படித்துக் கொண்டிருப்பாங்க. படித்துக் கொண்டிருக்க கல்லூரியில டியூஷன் ஃபீஸ் கட்டுவதற்கு பணம் கிடையாது. அந்த கல்லூரி படிப்பை முடித்து ஆக வேண்டவங்க. அப்படின்ற சூழல் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 2 பேர் என்ன ஒரு ஐடியா பண்ணாங்கன்னா, அந்த போலந்து நாட்டு பியானிஸ்ட் வந்திருக்காருல்ல, அவரை வச்சு நம்ம ஒரு மியூசிக் கான்சர்ட் பண்ணுவோம். பண்ணோம்னா அவர் ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ், அவரு டிக்கெட் ஈஸியா வித்துரும், நமக்கு காசு கிடைக்கும், ஆனா நமக்கு கல்லூரி படிப்புக்கு இந்த டியூஷன் ஃபீஸ் கொடுத்துடலாம் பிளான் பண்ணுவாங்க. நேரா அந்த பியானிஸ்ட் போய் அவர் பியானிஸ்டோட மேனேஜர் பார்ப்பாங்க. சரி அவர் வருவாரு, ஆனா அவர் $2000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போயிட்டு டே நைட் ஒர்க் பண்ணுவாங்க, டிக்கெட் போடாங்க, கேன்வாஸ் பண்ண எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிட்டா அந்த குறிப்பிட்ட அந்த நாள்ல அந்த அமெரிக்காவில வேற ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று நடந்துடும். பெரிய நிகழ்ச்சி நடந்த உடனே இந்த டிக்கெட்டை விற்க முடியாமல் போயிடும். அந்த கலையரங்கத்தை யாரும் வராது போயிடுவாங்க. அது ரொம்ப மிகப்பெரிய அந்த ஃபெயிலியர் நிகழ்ச்சியாக மாறிடும். அப்போ வந்தது போனதான் கணக்கு பார்த்து ஒரு $1600 தான் இருக்கும். அந்த $1600 கொண்டு போட்டு அந்த போலந்து நாட்டு பியானிஸ்ட் கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு, சரி இது $1600 இருக்கு, இதுக்கு மேல என்கிட்ட இருந்து வந்த வசூலான பணத்தை முழுது உங்ககிட்ட கொடுத்துட்டோம், என்ன மன்னிச்சிருங்க, நான் போஸ்ட் அடி செக் போட்டு கொடுத்துறேன், ஒரு $400 நான் பிறகு நான் சம்பாதிச்சு உங்களுக்கு எப்படி கடன் அடைச்சிடறேன் என்று அவரு அந்த 2 சின்ன பசங்க சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்றாரு, அந்த செக்கை வாங்கி கீச்சு போட்டுட்டு நீங்க போங்க படிங்க என்று சொல்லி, அந்த பணம் தேவையில்லை என்று சொல்லி, நீங்க நல்லா படிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தா போதும் என்று சொல்வார். அந்த போலந்து நாட்டோட பியானிஸ்ட் அதற்கு பிறகு போலந்து நாடு திரும்பி போலந்து அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி போலந்து நாட்டினுடைய அதிபராக மாறிடுவார். யாரு? பியானிஸ்ட் போலந்து நாட்டினுடைய அதிபராக மாறிடுவார். அதிபராக மாறிய பிறகு என்ன நடக்கும்னா, 2ஆம் உலக போர் நடக்கும். 2ஆம் உலக போர் நடக்கும் பொழுது ஹிட்லருடைய படைகள் சுற்றி வளைக்கும். அப்ப போலந்து மிகப்பெரிய அளவுக்கு சின்னாபனமாகும். அப்ப சின்னாபனமான பிறகு எல்லாம் அந்த நாடே வீடுகள் எழுந்து மக்கள் நடுத்தெருவுக்கு வறுமையாலும் பசியாலும் பட்டினியாலும் இருப்பாங்க. அப்ப அவங்க உதவிக்கரம் கேட்பாங்க. அப்ப அமெரிக்கா உதவி செய்யும், அமெரிக்கா ஹெல்ப் போலண்ட் அப்படின்னு ஒரு கால் கொடுத்துட்டு போலந்து நாட்டு மக்களுக்கு உதவி செய்யணும். உலகம் முழுக்க உதவி பண்ணுவாங்க, அமெரிக்காவும் உதவி செய்யும். அமெரிக்கா உதவி செய்கின்ற பொழுது அவங்க ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் கடுமையான பசியில் இருப்பாங்க. நோய் வந்துடும். இன்னும் 2 நாட்களுக்கு உணவு இல்லைன்னா அவங்க பசியாலே செத்து மடிந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகும். அப்போ அந்த சூழல் உருவாக்கின்ற பொழுது அமெரிக்கா உதவிக்கரம் நீட்டி உணவுப் பொருட்களை மில்லியன் டன்ஸ் கணக்காக கொண்டு சேர்ப்பாங்க. சேர்த்த உடனே நாட்டு மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருவாங்க. கொடுத்தோன்னே வறுமை பசியிலிருந்து மீண்டு வருவாங்க. அப்ப பசியிலிருந்து மீண்டு வந்த பிறகு அந்த பியானிஸ்டா இருந்த அந்த நாட்டோட அதிபர் இந்த உதவியை செய்த அமெரிக்க அதிகாரிகளுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்வதற்காக அந்த உணவுகள்லாம் கொண்டு வந்த அந்த டீம் போய் பார்ப்பார். டீம்ல அந்த இருக்கிறவர்களை பார்த்து கை கூட்டி கும்பி, மிகவும் நன்றி, ரொம்ப நன்றி, நீங்கள் இந்த உதவியை செய்யவில்லை என்றால் எங்களுடைய நாட்டு மக்கள் லட்சக்கணக்கானோர் பசியாலே இறந்திருப்பார்கள். இந்த உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன், உங்களுக்கும் மறக்க மாட்டேன், அமெரிக்காவும் மறக்க மாட்டேன்னு அவர் சொல்லுவார். அப்ப அவர் சொல்லுவாரு, நீங்கள் உதவி இது நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு அல்ல, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த அமெரிக்காவில் இருந்து அந்த டீம் லீடரா வந்தார். அந்த டீம் லீடர் யாருன்னா, 25 ஆண்டுகளுக்கு முன்பாக மியூசிக் கான்சர்ட் பிளான் பண்ணி செய்த 2 அந்த கல்லூரி மாணவர்கள் ஒருவர். அந்த $1600 அவர் திருப்பி கொடுத்ததுனாலதான் அவர் கல்லூரி படிப்பை முடித்தார். அதுக்கப்புறம் இன்னொரு மேல் படிப்பு போனார். அதுக்கப்புறம் அங்கே அமெரிக்காவிலே செட்டில் ஆனார். பெரிய உயர் பதவி
பதவிக்கு வந்தார். அவர் தான் இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அமெரிக்கனுடைய ஆதரவோடு அந்த உணவுப் பொருட்களை எல்லாம் போலந்து நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தார். அப்ப என்ன சொன்னார்னா, நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, நீங்கள் நான் யார் என்றே தெரியாத போது எனக்கு நீங்க உதவி செய்தீங்க. இந்த நாட்டு மக்கள் பசியோடும் பட்டியலோடும் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டு மக்களுக்காக நான் உதவி செய்த மிகப்பெரிய எனக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க, அதனால இந்த உதவியை நான் செய்தேன் என்று 25 ஆண்டுகளுக்கு முன்பால் பலனடைந்த மாணவர் சொல்றார். நான் எதுக்கு இது வந்து உண்மை ஸ்டோரி, ரியலாவே நடந்தது, உலக வரலாற்று புத்தகத்தில் எல்லாம் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வையும் அப்போ உங்களுக்கு சொல்றேன்னா, தர்மம் தலை காக்கும் என்பதும் நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா என்பதும் இந்த சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு மக்களாக இருந்தாலும், பிற்போக்குத்தனவாதிகள் இருந்தாலும், தவறானவர்களாக இருந்தாலும், ஊழல்வாதிகளாக இருந்தாலும், பெருச்சாலிகளாக இருந்தாலும், இன்னும் ஒரு சிலர் இந்த சமூகத்தின் நன்மைக்காக மேன்மைக்காக தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள், உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய சொந்த பணத்தை இந்த சமூகத்துக்காக செலவு செய்து கொண்டே இருக்கிறாங்க. அது கல்வியாக கொடுக்கறாங்க, உணவாக கொடுக்கறாங்க, இருப்பிடமாக கொடுக்கறாங்க, பல வகையில் செய்து கொண்டே இருக்கிறாங்க. என்ஜிஓ அமைப்புகள் இருக்கு, செல்வந்தர்கள் இருக்காங்க. நான் நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கிறேன். SSN சிவசுப்பிரமணியன் நாடார் SSN என்பவர் ஒரு நாளைக்கு 4 கோடி ரூபாயை இந்த தமிழ் சமூகத்திற்காக நன்கொடையாக வழங்கி இந்தியாவிலேயே நம்பர் 1 கொடை வள்ளல் என்ற பெயரை வாங்கியிருக்கிறார். இன்றும் அவர் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். நிறைய பேர் இருக்காங்க. இவர் வந்து ஹையஸ்ட் டோனர் என்றதால் நான் அப்படி சொல்றேன். அப்போ கல்வி, வேலை வாய்ப்பு, பயிற்சி மையங்கள், பெண்களுக்கான சுய உதவி குழுக்கள், பெண்களுக்கான டெய்லரிங் சென்டர்ஸ் என்று நிறைய விஷயங்களை இந்த சமூகத்தில் என்ன அடிப்படையாக ஏழை எளிய மக்களுக்கு தேவையானவற்றை அரசு ஆக்சுவலா செய்யணும். அரசு ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது போதுமானதாக இல்லாத பொழுது அதையும் தாண்டி இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட செல்வந்தர்கள், சமூக ஆர்வலர்கள், NGO அமைப்புகள், இன்னும் பிற சமூக அமைப்புகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில், இந்தியாவில் எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ ஒருவர் மூலமாக தொடர்ந்து உதவிகள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த சமூகம் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அதனால் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். நாம் தொடர்ந்து இது போன்ற விழிப்புணர்வு கொண்ட பதிவுகளை பதிவிட்டுக் கொண்டே வருகின்றோம். இந்த பதிவுகள் மீது உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கப்படுகிறது. போடுங்க, நாம் என்ன செய்யலாம் என்பதை. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். அன்றில் தான் நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம், பாய்.